அற்புதம்! யுத்த பூமியில் கும்பகர்ணனை பின்வாங்கச் செய்யும் பலம் கொண்ட ஒரு வீரனை இதுவரை இந்த பரந்த அகிலத்தில் கண்டதில்லை. பலசாலி வானரனே, நீ யாரென கூறு. நான் ராமபக்தன் ஹனுமானாவேன். பொன்னிலங்கையை அனைவரின் கண் முன்னால் தீக்கிரையாக்கியவன் நான் இன்று உன்னை யுத்தத்தில் தோல்வியுறச் செய்வேன். உன் பலம் மற்றும் வாக்கு இரண்டும் ஆச்சரியம் தருகிறது. கும்பகர்ணா, இந்த யுத்தகளத்தில் கடலாக பறந்து நிற்கும் வானர சேனையின் மாவீரர்களைக் கண்டு நீ அச்சம் கொண்டிருந்தால் இந்த யுத்த பூமியை விட்டு வெளியேறிவிடு. இல்லையெனில் எம்மோடு யுத்தம் புரி. வீர ஹனுமான், வானரர்களின் வீரம் கண்டு ஆனந்தம் கொண்டேன். ஆனால் இந்த யுத்தத்தில் ஸ்ரீராமரோடு மட்டுமே யுத்தம் புரிவதாய் வந்தேன். இந்த பலசாலி கும்பகர்ணனை இங்கிருந்து முன்னேறி செல்லாமல் நாம் தடுக்க வேண்டும். தமையனே, அனுஜனுக்கு ஆணையிடுங்கள். சீதா, மாதா, மகளே, மாதா, விபீஷணர் கும்பகர்ணனிடத்தில் யுத்தத்தில் பங்கெடுக்காதிருக்கவும் பிரபு ஸ்ரீராமரின் தர்ம மார்க்கம் வரவும் மிகவும் மன்றாடினார். ஆனால் கும்பகர்ணனோ சகோதர தர்மம் மாற்றுவேன் என்று விபீஷணன் கோரிக்கையை நிராகரித்தார். அவர் லங்கேசனையும் அசுர குலத்தையும் காக்க யுத்த பூமி பிரவேசித்து விட்டார். மகளே, உருவாகியுள்ளது பெரும் சங்கடமாகும். ராமா, கும்பகர்ணா, மேலும் ஒரு அடி முன்வைத்தாலும் விளைவானது விபரீதமாகும். இறுதியாக என் எதிர் வந்து நின்றாய் ராமா. கும்பகர்ணா, ஸ்ரீராமரோடு யுத்தம் புரிவதற்கு முன்னால் அவரின் அனுஜனான லக்ஷ்மணனோடு நீ போர் புரிய வேண்டும். லக்ஷ்மணன் என் சகோதரி சூர்பனகை நாசியை சிதைத்தவன், பெரும் குற்றம் இழைத்தவன். லக்ஷ்மணா, நீயே இந்த யுத்தத்தின் காரணம். கும்பகர்ணா, நிகழ்ந்தவை பற்றி முழுமையாய் உணராது மற்றவர் மீது குற்றம் சுமத்துவது அசுரகுல வழக்கம் என்றறிவே.